MERN பற்றி கேட்டிருக்காங்க சார். MERN ஃபுல் ஸ்டாக் அதை படித்தா எப்படி சார் இருக்கும், அந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு கம்பெனி டிசிஎஸ்க்கு இன்ஃபோஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஜாவா .NET பைத்தான்லாம் விட்டுட்டு இப்போ MERN ஸ்டாக்கில் தான் ப்ராஜெக்ட்ஸை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் சர்வர் இருக்கும், ஓகேவா, அண்ட் டேட்டா பேஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. 1991 ஸ்டார்ட் ஆன இந்த பைத்தான் எப்படி டெவலப் ஆகி இப்போ எந்த அளவுக்கு இருக்குது சார்? நீங்கள் ஜாவாக்கு பதிலாக அதை தூக்கிட்டு பைத்தானை போட்டலாம். ஓகே சரி, நான் போட்டு டேட்டா பேஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. ஓகே, எனி டேட்டா பேஸ் MySQL, SQL சர்வர் இல்லை ஆரக்கிள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக் எப்படியாப்பட்ட ஒரு கோர்ஸ் சார்? அது படித்தா எப்படி ஜாப் ஓப்பனிங்லாம் எப்படி சார் இருக்குது? அது கூட இந்த டேட்டா பேஸோடய கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை நீங்கள் தயாரிச்சிங்க. .NET ஃபுல் ஸ்டாக்னா என்ன சார்? .NEட்டை வச்சு ஒரு வெப்சைட், C# அதை வச்சு ஒரு வெப்சைட் தயாரிச்சிங்கன்னா அது பேர் ASP.NEட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ASP.NEட்டுங்க. இதில் இந்த ASP.NEட்டை தூக்கிட்டு நீங்கள் யாராவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுன்னா, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் இல்லை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, டிப்ளமாவில் இருக்கீங்கன்னா உங்களால் போக முடியுமானா என் தம்பி தான் அதுக்கான எடுத்துக்காட்டுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எவர் கிரீன் அண்ட் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து ஃபுல் ஸ்டாக் தாங்க. ஸோ வெப் டிசைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸோட ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த வெப் டிசைனர்ஸ் கிட்ட தான் இருக்குங்க. ஐடி கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் இல்லாத ஒரு கம்பெனி இருக்கவே முடியாதுங்க, ஓகேவா. ஸோ வெப் டிசைனிங்கில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குதுன்னு சொன்னீங்க, அண்ட் வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டுதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண நான் தயாருங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட்டுங்க, அண்டு என் கூட இருக்கிறது ஸ்ரீராமுங்க. ஸோ நிறைய கேள்விகளோடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாங்க. இந்த பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நான் என் தம்பியை வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இன்றைக்கி ப்ளேஸ் ஆன என் தம்பியை பற்றி நம்ம பேசிடலாங்க. ஸோ தம்பியோட பேர் வந்து ரமணனுங்க. 2021 பாஸ் அவுட்டுங்க. என்னோடய ராசியான ஊருங்க, கள்ளக்குறிச்சிங்க. SVS காலேஜுங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நீங்கள் யாராவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுன்னா, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் இல்லை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, டிப்ளமாவில் இருக்கீங்கன்னா உங்களால் போக முடியுமானா என் தம்பி தான் அதுக்கான எடுத்துக்காட்டுங்க, ஓகேவா. ஸோ ரமணன் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கெரியர் கேப் 4 வருஷம் இருக்குது, நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. இவர் போகும்போது எல்லாராலையும் போக முடியுங்க. நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க, நேர்மையாக. அவருடைய ஸ்பீச் இப்போ நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து 2021 பாஸ் அவுட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ ப்ளேஸ் ஓகே, இப்போ இதே மாதிரி மெக்கானிக்கல்ல இருந்து இல்லை ஒரு நான் ஐடில இருந்து ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? அவங்களால வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியும். ப்ளேஸ் ஆயிருக்க விஷயத்த ஃபேமிலியில இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பி? இன்ஃபார்ம் பண்ணேன், ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தேன் யூடியூப்லலாம் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சார். ஃபுல் ஸ்டாக்கில் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த ஃபுல் ஸ்டாக் எடுத்தால் பெட்டர், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கும் டவுட் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக கேட்கலாங்க. சார் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, அதில் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன சார்? ஸோ ஃபுல் ஸ்டாக் இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட்னா என்னன்றதை பற்றி பேசலாங்க. அதாவது ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து அந்த தொழிலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து டிஜிட்டலாக தான் கொண்டு போகிறாங்க. அப்போது அந்த தொழிலை வந்து இன்டர்நெட் மூலமாக கொண்டு போனால் வெப்சைட் ரொம்ப முக்கியங்க. அந்த வெப்சைட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஐடியில் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வெப்சைட்னால் என்னங்க, அழகாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்லாம் இருக்கணும், ஓகேவா. அழகாக வந்து ஒரு டிசைனுங்க, இந்த ப்ராடக்ட்டில் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் இருக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராடக்ட் எவனா ஒருத்தர் வாங்க போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அமேசான் இருக்கு இல்லையா, அமேசானில் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு காமிக்குது இல்லையா, இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டுங்க, ஓகேவா. அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது நேராக போய் டேட்டா பேஸில் போய் இவர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காரு, இவர் இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காரு, இவருடைய அட்ரஸுக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்பணும் அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது தான் பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் செய்வது என்று அர்த்தம்ங்க, ஓகேவா. ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்கிற டெக்னாலஜி சிலதெல்லாம் இருக்கும், இது மூலமாக டிசைன்லாம் நீ பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா பேக் எண்ட்னு ஒரு டெக்னாலஜியாக இருக்கும், இதில் வந்து அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எழுதுவீங்க. டிசைன், ஃபங்க்ஷனாலிட்டி இதை சேர்ந்தால் ஒரு வெப்சைட் உங்களுக்கு உருவாயிடுங்க, ஓகேவா. இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜியில் இந்த இடத்துல HTML ஒரு வெப்சைட்டை பண்ணுறதுங்க.
அடுத்தது சிஎஸ்எஸ்ங்க, வெப்சைட்டை அழகுபடுத்துறதுங்க. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, அந்த வெப்சைட்டை வந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணுறதுங்க. ஓகேவா? அடுத்து பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க, அது வந்து மொபைல் கம்பேட்டபிள், வெப்சைட்டை மொபைலில் வேலை செய்கிற மாதிரி பண்ணுறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியாக்ட்டுங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக அந்த வெப்சைட் பண்ணுறதுங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா அழகாக இப்போ ஒரு அமேசான் வெப்சைட்டை நீங்கள் தயாரிச்சிட்டிங்க. ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டிங்க. சரி, இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க, இந்த ப்ராடக்ட் 2 வேணும், செலக்ட் பண்ணி ஆட் கார்ட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது எல்லாமே இவர் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்காரு, டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இடங்க. ஃபங்க்ஷனாலிட்டியில் இங்கே சர்வர் இருக்கும், ஓகேவா, அண்ட் டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபுல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன கேட்கலாம், ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா, பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வேலை கிடைக்குமானா, கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக்காக படிச்சிங்கன்னா வந்து வேலை கிடைக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் தனியாக ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் தனியாக பேக் ஹேண்டுக்கும் ஆள் எடுக்கிறாங்க. என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். 2021 பாஸ் அவுட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஐடிக்குள்ளே போன ஐடியா வந்துச்சு, இங்கே வந்து லேர்ன் பண்ண வந்தேன். டெக்னாலஜி வைஸ் வந்து கற்றுக்கிட்டேன். பேசிக் வந்து எப்படின்னு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அது அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்லாம் ஈஸியாக தான் இருந்தது. டெவலப்பராக பிளேஸ் ஆனேன். எங்கள் வீட்டில் சொன்னால் ரொம்ப ஹாப்பி. சார் அப்போ ஃபுல் ஸ்டாக்ல இவ்வளோ விஷயம் இருக்கா சார்? நானே இப்போ எனக்கு தெரியாதெல்லாம் புதுசாக லேர்ன் பண்ண மாதிரி இருக்குது சார். தேங்க்யூ சார். இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக்ல நிறைய இருக்கும்ல சார், அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சது தான் எவர்கிரீன் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எப்படியாப்பட்ட ஒரு கோர்ஸ் சார்? அது படித்தா எப்படி ஜாப் ஓப்பனிங்லாம் எப்படி சார் இருக்கும்? ஃபுல் ஸ்டாக் ஜாவா அப்படின்னா வந்து ஒரு நாஸ்காம் சர்டிஃபைட் ஜாவா டெவலப்பர் நானுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவாவில் மட்டுமே இருக்கேன். ஜேஎஸ்பி, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஜாவா ஸ்விங்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ 2000 வருஷத்தில் வந்தது தான் ஜாவான்ற டெக்னாலஜிங்க. ஸோ சன் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஜாவாவை உருவாக்குனாங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் ஹேண்டுங்க, இது பேக் ஹேண்டுன்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது ஃபுல் ஸ்டாக்குங்க. இந்த பேக் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதில் செம்ம டெக்னாலஜி எவர்கிரீனாக 25 வருஷமாக நம்பர் 1 பொசிஷனில் டாமினேட் பண்ணுறது ஜாவா தாங்க. கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஜாவாவில் இருக்குங்க. ஓகேவா? இந்த ஜாவா பேக் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு வெப்சைட்டில் தயாரித்தாங்கன்னா அது பேர் ஜேஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாவா வந்து ஆரக்கிள் கார்பரேஷன் தான் வச்சுருந்தாங்க. முன்னாடி சன் கார்பரேஷன் வச்சுருந்தாங்க, இப்போ ஆரக்கிள் கார்பரேஷன் வச்சுட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ஓனர் அவங்க தாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎஸ்பி டெக்னாலஜி இருக்கும். இந்த ஃப்ரண்ட்-எண்டில் இருக்கிற HTML, CSS இதெல்லாம் அப்படியே இருக்குங்க. அது கூட இங்கே வந்து ஜாவா டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி பேர் ஜேஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அது கூட இந்த டேட்டா பேஸோடய கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை நீங்கள் தயாரிச்சிங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பண்ணுறதா இருந்தால் இந்த வெப்சைட் வந்து ஃப்ரேம் ஒர்க் மூலமாக பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அது பேர் தான் ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக வெப் ஏபி மூலமாக வந்து இங்கே ஃப்ரண்ட்டாக ரியாக்டும் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டை மட்டும் பண்ணிட்டோன்னா செம்ம ஸ்கோப் இருக்குங்க. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஃபுல் ஸ்டாக் ஜாவாலங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுனா மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் படித்தா இதில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் பற்றி சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பைத்தான் சார். பைத்தான் வந்து உங்கள் வீடியோவில் ஒரு வீடியோவில் நானே எதிர்பார்த்தேன் பைத்தான் பற்றி கேட்பீங்கன்ட்டு. நீங்களே உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க தளபதி படமும் பைத்தானும் ஒன்றா வந்துச்சு அப்படின்னு. அது இன்னமும் எனக்கு மெமரியில் இருக்குது அந்த பைத்தான் எக்ஸ்பிளனேஷனில். எக்ஸாக்ட். ஸோ சொல்லுங்கள் சார், 1991 ஸ்டார்ட் ஆன இந்த பைத்தான் எப்படி டெவலப் ஆகி இப்போ எந்த அளவுக்கு இருக்குது சார்? பைத்தான் பற்றி நான் இங்கே கேட்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு இன்டெலுடைய அட்வான்ஸ்டு பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ பைத்தான் டாமினேட்டிங் த இண்டஸ்ட்ரி, அதான் உண்மைங்க. பைத்தான் இன்றைக்கி வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து சிம்பிளிஃபைடாக எழுதணுன்னா அதுக்கு பைத்தான் தாங்க. ஜாங்கோ அப்படின்ற ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஓகேவா? அதுக்கு செம்ம ஸ்கோப் இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் அதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஜாவாக்கு பதிலாக அதை தூக்கிட்டு பைத்தானை போட்டலாம். ஓகே சார். சரி, நான் போட்டு டேட்டா பேஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. ஓகேவா? எனி டேட்டா பேஸ் MySQL, SQL சர்வர் இல்லை ஆரக்கிள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த பைத்தான் இருந்துச்சுன்னா ஒரு வெப்சைட்டை இந்த டெக்னாலஜி மூலமாக தயாரிச்சிங்கன்னா அதுதான் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுங்க. பைத்தானுக்குமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க, வெரி பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஜாங்கோன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸாக இருந்தால் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி, வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி, கம்மியான கோடில் எழுதுனா ஜாங்கோ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் பண்ணுற தொட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது. தயவு செஞ்சு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிக்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுனா மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் படித்தா இதில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். பைத்தானை பற்றி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்கள் ஃபேவரட் டொமைனுக்கே வரேன்.
அதே தான் சார். .NET ஃபுல் ஸ்டாக்னா என்ன சார்? அது படித்தா ஸ்கோப் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம். .NET அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் 40 பேர் செலக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தங்க .NETலங்க. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஐம் சர்டிஃபைட் .NET ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ MCP, MCAD, MCTSங்க. மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் அப்ளிகேஷன் டெவலப்பர், மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் டெக்னாலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூடங்க. அண்ட் .NETல HCL டெக்னாலஜியோட ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் அவார்ட் வின்னர் ஃபார் மை .NET ஸ்கில்ஸுங்க. ஸோ நீங்கள் என் ப்ரொஃபைலை பற்றி தான் கேட்டுருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் .NET அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் அதே டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் இந்த பைத்தானை தூக்கிட்டு .NET கொண்டு போய் நான் சொல்லிக்கிட்டேங்க. ஓகேவா? இது .NET டெக்னாலஜிங்க. .NEட்டை வச்சு ஒரு வெப்சைட் C# அதை வச்சு ஒரு வெப்சைட் தயாரிச்சிங்கன்னா அது பேர் ASP.NETனு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ASP.NEட்டுங்க. இதில் இந்த ASP.NEட்டை தூக்கிட்டு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு போய் சொருகுனா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அது பேர் வந்து MVCன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த MVCன்னு தூக்கிட்டு இப்போ MVC.NET கோர் வச்சுருக்காங்க. ஓகேவா? MVC.NET கோர் வித் வெப் API படித்தா செம்ம ஸ்கோப் இருக்குங்க. நீங்கள் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் இது எல்லாமே இருக்குமா தான் படிக்கணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வித் .NET கோர் வித் MVC, வெப் APIங்க அண்ட் SQL சர்வர். இது கம்ப்ளீட்டாக படித்தா தான் வந்து ஒரு .NET ஸ்பெஷல் ஸ்கில்ஸாக மாற முடியுங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக வந்து கோடிங் ரொம்ப கம்மியாக எழுத முடியும். ரெண்டாவது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. முன்னாடிலாம் .NET விண்டோஸில் மட்டும் வேலை செஞ்சுங்க. இப்போ விண்டோஸு, லினக்ஸு, மேக்குன்னு எங்கே வேணால் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிள் ஃப்ரேம் ஒர்க் வந்துடுச்சுங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுனா மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் படித்தா இதில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே சார். .NEட்டை பற்றி ரொம்ப தெளிவாக எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு நன்றி சார். சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா MERN பற்றி கேட்டிருக்காங்க சார். MERN ஃபுல் ஸ்டாக் அதை படித்தா எப்படி சார் இருக்கும்? அந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். MERN ஸ்டாக்ன்றது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரைஸ் ஆகிட்ருக்கேன். முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க. வேர்ல்டில் வந்து ஃபாஸ்டஸ்ட் வெப் டெக்னாலஜினா அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு கொஞ்சம் வந்து ஒன்றும் என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாமா, ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ணலாமான்னு திங்க் பண்ணாங்க. அப்போ தான் வந்து இந்த MERN ஸ்டாக்னு ஒன்று வந்துச்சுங்க. MERN ஸ்டாக்னா ஒன்றுமே கிடையாதுங்க. டேட்டா பேஸ் MongoDB அதான் M. இந்த டேட்டா பேஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டை கனெக்ட் பண்ணுற Express.js அதான் E. ஃப்ரண்ட் எண்டில் க்ரியேட் பண்ணுற டெக்னாலஜி கோடு தான் வந்து டிசைன்லாம் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்லாம் அதுதான் React R. அண்ட் டேட்டா பேஸோடு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற சர்வர் கோடிங் சர்வர் லெவலில் இருக்கிறதா Node.js அதான் N. இந்த MERN இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து MERN ஸ்டாக்னு சொல்கிறாங்க. அப்கமிங்கில் வர எல்லா வெப்சைட்ஸுமே வந்து ஒரு கம்பெனி TCSக்கு இன்ஃபோஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜாவா .NET பைத்தான்லாம் விட்டுட்டு இப்போ MERN ஸ்டாக்கில் தான் ப்ராஜெக்ட்ஸை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அட்வான்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டின்னு போகும்போது இந்த MERN ஸ்டாக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற தொட்டு அது ஒரு சேலஞ்சுங்க. பட் ஆனால் ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அது MERN ஸ்டாக் தான். எல்லா கம்பெனிஸுமே புது ப்ராஜெக்ட்ஸை இந்த டெக்னாலஜி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்க, படிக்கலாம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுனா மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் படித்தா இதில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே சார். இப்போ நான் MERN பற்றி கேட்ட உடனே நான் இத்தனை நாளாக MERNக்கு அப்படி ஒரு அப்ரிவேஷன் இருக்குன்னு நினைக்கல சார். அதுவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயே சந்தோஷம் சார். ஓகே, இப்போ நம்ம இத்தனை டெக்னாலஜி பற்றி பேசணும்ல சார். இதில் இப்போ எந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை கரியர் கேப்? ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கொஷின் தான் நான் சொல்லுவேங்க. ஸோ நீங்கள் ஒரு நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை IT ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு கெரியர் கேப் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரேங்கிங் பண்ணேன் அப்படின்னா வந்து ரேங்க் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவாக்கு தான் ஓப்பனிங் அதிகம். ஓகே சார். ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து படிக்கணுங்க. ரெண்டாவது ரேங்க் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் .NETக்கு நான் தருவேங்க. அண்ட் ரேங்க் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு தருவேங்க. அண்ட் ரேங்க் 4 பார்த்தீங்கன்னா வந்து MERN ஸ்டாக்கு தருவேங்க. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ரேங்கிங்க. ஓகே புரியுங்களா? ஓகேவா? ஸோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டரில் அந்த ரேங்க் 1 ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரேங்க் 1 விருப்பம் இல்லைனா ரேங்க் 2 ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரேங்க் 3ங்க. அப்படி இல்லைனா மட்டும் தான் ரேங்க் 4 நீங்கள் சூஸ். இதை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா வந்து வேலை ஈஸியாக கிடைச்சிடும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே சார். ஆமாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலுமே எனக்கு ஒரு 24 வருஷம் அனுபவம் இருக்குங்க. இவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ என்கிட்ட படித்து நேர்மையாக யாருக்குமே காசு கொடுக்காம நேர்மையாக வந்து வேலைக்கு போன மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேரோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. ஷூர். கடைசியாக ஒரு கொஸ்டின் சார்.
இன்னுமா ஓகே கோட் கேளுங்க. எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் சார். இந்த சப்ஸ்கிரைபர்ஸரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பிளாக் செயினுக்கும் ஃபுல் ஸ்டாக்கும் என்ன வித்தியாசம் சார்? பிளாக் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி அது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் வருங்க. ஓகே சார். ஃபுல் ஸ்டாக்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக வரும். இது ரெண்டாக பிரியுங்க. சரி, பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டேட்டாவை அழிக்கவே முடியாத மாதிரி ஒரு டேட்டாவை நான் உருவாக்கணும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு 100 ரூபா அனுப்புகிறேங்க, இல்லை 50 ரூபா எனக்கு வருதுன்னா அது எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சர்வரில் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா அழிஞ்சிடுச்சுன்னா ரிஸ்க்கு. ஒரே டேட்டாவை மல்டிபிள் லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க. இது பேர் டிஸ்ட்ரிபியூட்டடாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து மல்டிபிள் இடத்துலையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் இருக்கிற டேட்டா தான் இங்கே இருக்கா, இதில் இருக்கிற டேட்டா தான் இங்கே இருக்குன்னா மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அப்போது ஒருத்தன் ஒரு இடத்த மாற்றினா கூட மற்ற இடத்துல மாற்ற முடியாது இல்லைங்களா? ஸோ இது வந்து லைக் டிஸ்ட்ரிபியூட்டட் வெரிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பிளாக்காக இருக்குங்க. இதை டெலிட் பண்ணவே முடியாதுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை அழிக்கவே முடியாத மாதிரி உருவாக்கணும்னா அது பிளாக் செயினுங்க. கிரிப்டோ கரன்சிங்க, பிட்காயின்ஸுங்க, இது எல்லாமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக ஹைலி செக்யூர்டாக பண்ணணும் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த பிளாக் செயின் சொல்லுவாங்க. இந்த பக்கம் வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக்குங்க. ஒரு வெப்சைட்டை பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்டாக் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்டை தயாரிச்சுட்டு அதில் இருக்கிற டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறது பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஒரு சப்புன்ற மாதிரி சொல்லாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த டிஃப்ரென்சஸ். ஓகே சார், இவ்வளோ நேரம் என் கொஸ்டின்ஸ்க்கெலாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மறுபடியும் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான பதில்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீராம், இன்றைக்கி என் கூட வந்து இந்த பாட்காஸ்ட்டில் கலந்துட்டுருங்க. அனைவருக்கும் நன்றிங்க. இன்னொரு ப்ராட்காஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குன்ற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.